மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். மாணவர்களே, நீங்கள் கதைகளை கேட்கவும் வாசிக்கவும் விரும்புவீர்கள். இன்றைக்கு ஒரு கதையை வாசிப்பீர்கள். கதையின் தலைப்பு உண்மையான நண்பன். முதலில் பகுதியை வாசிப்போம். கருத்துணர்தல் பகுதி. Comprehension passage. உண்மையான நண்பன். ஓர் ஊரில் நண்பர்கள் இருவர் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் பெயர் மயிலன், மற்றொருவன் பெயர் குகன். ஒரு நாள் மயிலனும் குகனும் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவ்வழியில் திடீரென்று ஒரு கரடி வந்தது. இருவரும் கரடியை கண்டு பயந்தார்கள். மயிலன் குகனை பற்றி கவலைப்படாமல் விரைவாக ஓடி பக்கத்து மரத்தின் மீது ஏறினான். ஆனால் குகனுக்கு மரம் ஏற தெரியவில்லை. என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் குகன் அந்த மரத்தின் அடியில் படுத்து கொண்டான். அவன் இறந்தவனைப் போல நடித்தான். கரடி குகனுக்கு அருகே வந்தது. அது குகனை முகர்ந்தது. குகன் இறந்து விட்டான் என்று கரடி எண்ணியது. அதனால் கரடி குகனுக்கு ஒன்றும் செய்யாமல் போய்விட்டது. கரடி போய்விட்ட பிறகு மயிலன் மரத்திலிருந்து இறங்கினான். உடனே அவன் குகனை அணுகி, நண்பா, கரடி உன் காதில் ஏதோ சொன்னது என்று கவனித்தேன். அது என்ன சொன்னது என்று குகனிடம் கேட்டான். ஆபத்து காலத்தில் உதவி செய்கின்றவன் உண்மையான நண்பன். இவ்வாறு உதவி செய்யாமல் ஓடிப்போகின்றவன் உண்மையான நண்பன் அல்லன் என்ற அறிவுரை கரடி கூறியது என்று குகன் சொன்னான். இதனை கேட்டு மயிலன் வெட்கம் அடைந்தான். அவன் தன் தவற்றை உணர்ந்தான். வினாக்கள். மயிலன், குகன் இவர்கள் யார்? மீண்டும் பகுதிக்கு போவோம். ஓர் ஊரில் நண்பர்கள் இருவர் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் பெயர் மயிலன், மற்றொருவன் பெயர் குகன். ஒரு நாள் மயிலனும் குகனும் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவ்வழியில் திடீரென்று ஒரு கரடி வந்தது. இருவரும் கரடியை கண்டு பயந்தார்கள். விடை மயிலன், குகன்
இவர்கள் நண்பர்கள். மயிலனும் குகனும் எங்கு சென்று கொண்டிருந்தார்கள்? மீண்டும் பகுதிக்கு போவோம். ஓர் ஊரில் நண்பர்கள் இருவர் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் பெயர் மயிலன், மற்றொருவன் பெயர் குகன். ஒரு நாள் மயிலனும் குகனும் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவ்வழியில் திடீரென்று ஒரு கரடி வந்தது. இருவரும் கரடியைக் கண்டு பயந்தார்கள். விடை: மயிலனும் குகனும் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். இதனைக் கண்டு இருவர் பயந்தார்கள். மீண்டும் பகுதிக்கு போவோம். ஓர் ஊரில் நண்பர்கள் இருவர் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் பெயர் மயிலன், மற்றொருவன் பெயர் குகன். ஒரு நாள் மயிலனும் குகனும் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவ்வழியில் திடீரென்று ஒரு கரடி வந்தது. இருவரும் கரடியைக் கண்டு பயந்தார்கள். விடை: கரடியைக் கண்டு இருவர் பயந்தார்கள். கரடியைக் கண்டதும் மயிலன் என்ன செய்தான்? மீண்டும் பகுதிக்கு போவோம். மயிலன் குகனைப் பற்றி கவலைப்படாமல் விரைவாக ஓடி பக்கத்து மரத்தின் மீது ஏறினான். ஆனால் குகனுக்கு மரம் ஏற தெரியவில்லை. விடை: கரடியைக் கண்டதும் மயிலன் விரைவாக ஓடி பக்கத்து மரத்தின் மீது ஏறினான். கரடி ஏன் குகனுக்கு ஒன்றும் செய்யவில்லை? மீண்டும் பகுதிக்கு போவோம். கரடி குகனுக்கு அருகே வந்தது. அது குகனை முகர்ந்தது. குகன் இறந்து விட்டான் என்று கரடி எண்ணியது. அதனால் கரடி குகனுக்கு ஒன்றும் செய்யாமல் போய்விட்டது. விடை: குகன் இறந்து விட்டான் என்று கரடி எண்ணியது. அதனால் கரடி குகனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. மரத்தின் மீது இருந்த மயிலன் இதனை கவனித்தான். மீண்டும் பகுதிக்கு போவோம். கரடி போய்விட்ட பிறகு மயிலன் மரத்திலிருந்து இறங்கினான். உடனே அவன் குகனை அணுகி, நண்பா, கரடி உன் காதில் ஏதோ சொன்னது என்று கவனித்தேன். அது என்ன சொன்னது என்று குகனிடம் கேட்டான். விடை: கரடி குகன் காதில் ஏதோ சொன்னது என்று மரத்தின் மீது இருந்த மயிலன் கவனித்தான்.
கரடி குகனுக்கு பக்கத்தில் வந்து என்ன செய்தது? மீண்டும் பகுதிக்கு போவோம். கரடி குகனுக்கு அருகே வந்தது. அது குகனை முகர்ந்தது. குகன் இறந்து விட்டான் என்று கரடி எண்ணியது. அதனால் கரடி குகனுக்கு ஒன்றும் செய்யாமல் போய்விட்டது. விடை: கரடி குகனுக்கு பக்கத்தில் வந்து அவனை முகர்ந்தது. உண்மையான நண்பன் யார்? மீண்டும் பகுதிக்கு போவோம். ஆபத்து காலத்தில் உதவி செய்கின்றவன் உண்மையான நண்பன். இவ்வாறு உதவி செய்யாமல் ஓடிப்போகின்றவன் உண்மையான நண்பன் அல்லன் என்ற அறிவுரை கரடி கூறியது என்று குகன் சொன்னான். விடை: ஆபத்து காலத்தில் உதவி செய்கின்றவன் உண்மையான நண்பன். மயிலன் ஏன் வெட்கமடைந்தான்? மீண்டும் பகுதிக்கு போவோம். ஆபத்து காலத்தில் உதவி செய்கின்றவன் உண்மையான நண்பன். இவ்வாறு உதவி செய்யாமல் ஓடிப்போகின்றவன் உண்மையான நண்பன் அல்லன் என்ற அறிவுரை கரடி கூறியது என்று குகன் சொன்னான். இதனை கேட்டு மயிலன் வெட்கம் அடைந்தான். அவன் தன் தவற்றை உணர்ந்தான். விடை: மயிலன் தன் தவற்றை உணர்ந்தான். அதனால் அவன் வெட்கம் அடைந்தான். மாணவ மணிகளே, உண்மையான நண்பன் என்னும் கதையை கேட்டீர்கள். பகுதியை வாசித்தீர்கள். வினாக்களுக்கும் சரியான விடைகளை கண்டுபிடித்தீர்கள். இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம்.